அனைவருக்கும் வணக்கம். நேற்றும் நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளரை பார்த்தோம். இன்றைக்கும் நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளரை பார்க்க இருக்கிறோம். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாசவிஸ் சிங்கர். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இட்டிஷ் மொழி எழுத்தாளர் ஐசக் பாசவிஸ் சிங்கர் போலந்து நாட்டின் லியான்சின் கிராமத்தில் யூத குடும்பத்தில் 1901 பிறந்தார். இவரது தந்தை நீதிபதி, தலைமை மதபோதராக இருந்தவர். 1907 குடும்பம் ராட்சிமின் நகருக்கு இடம்பெயர்ந்தது. அது ஹீப்ரு ஜெர்மானிய கலப்பு மொழியான இட்டிஷ் மொழி பேசும் ஏழை யூதர்கள் நிரம்பிய பகுதி. சிறுவயது முதலே புத்தகம் படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். வார்சாவில் அண்ணன் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையில் சேர்ந்தார். அண்டை நாடான ஜெர்மனி எல்லையில் நாஜிக்களின் ஆதிக்கமும் அவர்களது யூத எதிர்ப்பும் அதிகரித்ததால் 1935 போலந்தில் இருந்து வெளியேறி அமெரிக்காவில் குடியேறி அங்கேயே குடியுரிமையும் பெற்றுவிட்டார். நியூயார்க்கில் தி ஃபார்வேர்டு என்ற இட்டிஷ் மொழி பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தார். தனிமை உட்பட பல்வேறு காரணங்களால் மனச்சோர்வுக்கு ஆளானார். அப்போதுதான் லாஸ்ட் இன் அமெரிக்கா என்ற நாவலுக்கான கரு உதயமானது. திருமணத்துக்கு பிறகு முழுமூச்சாக எழுத்துப் பணியில் இறங்கினார். இவரது முதல் கதை லிட்டராசே பிளட்டர் என்ற பத்திரிகை நடத்திய இலக்கிய போட்டியில் பரிசு பெற்றது. முதல் நாவலான ஷாட்டான் கோரே குளோபஸ் இலக்கிய இதழின் தொடராக வெளிவந்தது. தி இஸ்வேவ் நாவல் 1962 வெளிவந்தது. மறைந்த அண்ணனின் நினைவாக எழுதிய தி ஃபேமிலி மாஸ்கட் என்ற நாவல் இவருக்கு பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. தனித்துவமான எழுதும் பாணி, காட்சிகளை விவரிக்கும் யதார்த்த நடை, கதாபாத்திர சித்தரிப்பு ஆகியவற்றுக்காக பெரிதும் போற்றப்பட்டார். குழந்தைகளுக்காக இவர் எழுதிய நூல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. 18 நாவல்கள், குழந்தைகளுக்கான 14 புத்தகங்கள் என நினைவு சித்திரங்கள், கட்டுரைகள், சுயசரிதைகள் எழுதினார். ஆனாலும் சிறந்த சிறுகதை எழுத்தாளராகவே அதிகம் அறியப்பட்டார். முதல் ஆங்கில சிறுகதை தொகுப்பான கிம்பல் தி பூல் 1957 வெளியிடப்பட்டது. தொடர்ந்து பல நூல்கள் ஆங்கிலத்தில் வெளிவந்தன. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இவரது கதைகள் பிளேபாய் மற்றும் எஸ்கொயர் போன்ற இதழ்களில் அடிக்கடி வெளிவந்தன. இட்டிஷ் இலக்கிய இயக்கத்தின் முக்கிய நபராக திகழ்ந்தார். அந்த மொழியில்தான் நூல்களை எழுதியும் வெளியிட்டும் வந்தார். 1978 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். அமெரிக்க தேசிய புத்தக விருதையும் வென்றிருக்கிறார். சைவ உணவு பழக்கம் கொண்டவர். உங்கள் உடல்நலம் கருதி சைவம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டதற்கு கோழிகளின் நலன் கருதி என்று நகைச்சுவையாக கூறினாராம். எனிமீஸ் மற்றும் எ லவ் ஸ்டோரி ஆகிய கதைகள் திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் பிரபலமானார். சொந்த வாழ்வில் துயரங்கள், விரக்தி, வறுமையோடு போராடினாலும் படைப்புத் திறனால் உலக புகழ் பெற்று வெற்றிகரமான எழுத்தாளராக உயர்ந்த ஐசக் பாசவிஸ் சிங்கர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு 1991 மறைந்தார். நம்மளை விட்டு நீங்கினார். போலந்து நாட்டின் லியான்சின் கிராமத்தில் யூத குடும்பத்தில் 1901 பிறந்தவர். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர். இவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அப்படியே வரிசையாக 1-2 பார்ப்போம். தி ஃபார்வேர்டு என்ற இட்டிஷ் மொழி பத்திரிகையில் வேலைக்கு சேர்றாரு. அது ஒன்று. அப்போதுதான் லாஸ்ட் இன் அமெரிக்கா என்ற நாவலுக்கான ஒரு கரு உதயமாகுது. அதுக்கடுத்து லிட்டராசே பிளட்டர் என்ற பத்திரிகை நடத்த இலக்கிய போட்டியில் பரிசு பெற்றது. முதல் நாவலான ஷாட்டான் கோரே குளோபஸ் இலக்கிய இதழில் தொடராக வெளிவந்தது. தி ஸ்லேவ் நாவல் 1962 வெளிவந்தது. மறைந்த அண்ணனின் நினைவாக தி ஃபேமிலி மாஸ்கட் என்ற நூல் இவருக்கு பேரும் புகழையும் பெற்று தந்தது. இப்படியே நூல்களாக எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் காமெடியும் பண்ணியிருக்கிறார். சைவ பழக்கம் கொண்டவர் இவர். அதனால் அவர் கேள்வி போட்டிருக்காங்க, உங்கள் உடல்நலம் கருதி சைவம் சாப்பிடுங்களா என்று கேட்டதற்கு கோழிகளின் நலன் கருதி நான் சாப்பிட்றேன், ஏன்னா கோழி செத்துரும்லாம் அசைவம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடாம இருக்கார் சொல்கிறார்.
90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்துடுறாரு. பிறந்தது 1901ஆம் ஆண்டு. நன்றி, வணக்கம்.